கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடு மிக முக்கியம். தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, கழுத்திலிருந்து தலைக்கு போற இரத்த ஓட்டங்கள், கீழ் முதுகு தண்டுவடத்தில் உடற்பயிற்சி செய்யாமல் பாதிப்பு ஏற்படுவது, உட்காரக்கூடிய சேர்களில் கூட கவனமாக, பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் உங்கள் மீது, உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு வன்மம் வைத்திருப்பார்கள். அந்த வன்மத்திற்கு பலியாகக்கூடிய மாதம் ஆணி மாதம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளுங்கள். தெய்வத்தை கும்பிடுகிறவர்களோ இல்லையோ, 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஏதோ ஒரு மன வருத்தம், மன கஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். லாபம், சந்தோஷம், அனுகூலம், வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை, சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு. அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். தொழிலில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குகிறேன் என்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஆவணி மாதத்திலிருந்து படிப்படியாக எல்லா விஷயங்களும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் குறிப்பாக ஆணி மாதத்தில் அதீத கவனமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும். நல்ல நட்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் கோபதாபமோ, சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.